வெல்கம் பேக் டு மை சேனல் கேகே ஃபைன் வீவர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோட கண்டினியூவேஷன் vlog தான் இது. கோயம்புத்தூரில் ஈஷா டெம்பிளுக்கு வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ எங்கே போகிறோன்னா ஈஷா உள்ளே போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். எனக்கு சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். அவ்வளோ எனக்கு அப்படியே அங்கே போகணுன்னு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸு என்னன்னே தெரியல. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதை போயிட்டு நேரில் பார்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துடணுன்னு. அதனால் ரொம்ப ஈகராக போயிட்டுருந்தேன். அந்த வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி ஃபுல்லாக மவுண்டெயின், அப்படியே நடுவில் அந்த ஸ்டாச்சு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. அவ்வளோ க்ரௌடு அன்றைக்கி என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம்ன்றனால இந்த மாலை போட்டவங்க, சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாரும் வேறு இங்கே வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நான் அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் வந்து இதுதான் அந்த சிவன். அவ்வளோ அழகாக இருந்தது. அது பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த கண்ணு வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த ஸ்டாச்சு அவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த ஸ்டாச்சுவோட க்ளோஸ்அப் வியூ. நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஷோ நடக்கும். நைட்டு வந்து இந்த பிளாக் பெயிண்டிங்னால தான் வந்து அந்த ஷோ வந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக காட்டுது. நைட்டு வந்து அந்த ஷோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதை முடிச்சுட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நைட் அந்த ஷோ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு கொஞ்சம் உள்ளே இருக்க சாமியெல்லாம் விசிட் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபோன் வந்து அலௌட் கிடையாது, அதனால் ஃபோனை வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை லாக் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபோனை போயிட்டு லாக் பண்ண லாக்கில் கொடுத்துட்ருக்கோம். ஃபோனை கொடுத்து முடிச்சு நம்ம உள்ளே போக வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக ஃபோன் லாக் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இல்லாதனால நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கூகுள்லேருந்து நான் வந்து ஒரு பிளேஸோட ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சிவன் வந்து தண்ணிக்குள்ளே ஒரு 3 சிவன் இருக்காங்க. அதை போயிட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு மென்ஸ் தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போட ஸ்டாச்சு இருந்தது. அதை வந்துட்டு அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு நம்ம பூஜை திங்ஸ் அங்கே வைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு அந்த சிவனுக்கு வந்து வச்சு அங்கே உள்ள வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்து தான். ஆக்சுவலாக அது விமென்ஸ்க்கு தனியாக மென்ஸ்க்கு தனியாக இருக்குது. விமென்ஸ்க்கு வந்து ஒரு சிவன் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தண்ணிக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுவும் போய் பூஜை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் லிங்கம் ஒன்று இருக்குது உள்ளே. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெடிடேட் பண்ணுற இடம் அது. அந்த சிவன் வந்து அவ்வளோ பார்க்கவே நம்மளுக்கு அப்படியே அதுக்குள்ளே போகணுன்னா அவ்வளோ ஒரு பீஸ் இருந்துச்சு. அவ்வளோ அமைதியாக அந்த இடமே ரொம்ப அப்படியே செம்மையாக இருந்தது. நம்மளுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கிடச்சிது. அந்த மாதிரி இருந்தது. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா துர்கா அம்மன் ஒரு சிலை இருந்தது. அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக அங்கே இருக்க விமன்ஸ்லாம் வந்து ஒரு ரெட் கலர் சாரீ போட்டுட்டு அவ்வளோ அழகாக அதை பூஜை பண்ணுறாங்க. நமக்கு பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வரத்துக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்மளால் நடந்து வர முடியலன்னா இந்த மாதிரி மாட்டு வண்டி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து 10 rupees நினைக்கிறேன் டிக்கெட்டாக. அதை வாங்கிட்டு நம்ம இதில் கூட போகலாம். நாங்கள் வந்து நடந்தே தான் போயிருந்தோம். இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ நைட் வந்து அந்த ஷோக்கு வந்தாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே செம்மையாக இருட்டிக்குச்சு. அவ்வளோ அப்படி பார்க்கவே செம்மையாக இருந்தது. நான் வேறு டைம் ஆகுது சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ பார்க்கறதுக்காகவே வேகமாக போகிறோம். போனால் சரியான கூட்டம், அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து எல்லோரும் உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க வந்து எல்லாரையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பூஜை ஒன்று பண்ணாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம எல்லாருமே பார்ப்போம். அந்த சிவராத்திரி அப்போ வந்து டிவியில் நம்மளுக்கு வந்து இந்த எல்இடி ஷோ போடுவாங்க. அப்போ என்ன நடக்குமோ அது அப்படியே வந்து அன்றைக்கி நடந்துச்சு. டெய்லி நைட்டு நடக்கும் போல் எனக்கு தெரியல. நாங்கள் போடுறது வந்து மண்டே டைம், அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்க்கும்போது எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி நேரில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணுங்கள். வீடியோவில் வந்து இந்த எல்இடி ஷோ வந்து நான் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஓகே, டட்டா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.